ஃபுல் செக்அப் பண்ணிட்டேன். ஒன்றும் பாடியில் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இல்லை? அக்கா வந்து சாப்பாடு பரிமாறிச்சுல்ல, நானும் எதையாவது கலந்துருப்பாங்களோன்னு பயந்துட்டு கிடந்தேன். 1 மணி நேரம் நம்ம ஏரியா ஃபுல்லாக வாக்கிங் போயிட்டு கிடந்தேன். கை கால் இழுக்குதா, மூச்சு வாங்குதா, கேஸ் பிடிச்சிருக்கா, இன்டர்னல் ஆர்கான்ஸ் எதுவும் அஃபெக்ட் ஆயிருக்கான்னு எல்லாமே செக் பண்ணிட்டேன். நோ ப்ராப்ளம், பக்காவாக இருக்கு. ஒரு லூஸு. ஏண்டா அவளா சமைச்சா? அவ வெறும் பரிமாற தானே செஞ்சா. மூளை எங்க வச்சிருக்கான்னு தெரியல. நான் லூசுன்னா இந்த வீட்டில் எல்லாருமே லூஸ் தான். வாயா மாமா, பெரிய மாமா எங்க ஆளையே காணும். வேர் இஸ் ஹீ? ஏய், உனக்கு அதெல்லாம் இப்போ தேவையா? ஏதாவது வேலையை வெளியே போயிருப்பாக, ஒத்திட்டு வா, வேலையை பாரு. இந்த வீட்டில் இது ஒன்று தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. திடீர்னு ஆட்கள் காணாம போயிடுறாங்க. முதல்ல இந்த வீட்டோட பிதாமகர் ராவணன் எங்க போனார்னு தெரியல. இந்த வீட்டை விட்டு வெளியே சுத்திட்டு இருக்க ஜனனி அக்கா முட்டை போட்ட கோழி மாதிரி வீட்லயே அடகாத்துட்டு உட்காந்துட்டு இருக்கு. அந்த சிங்கப்பன் எதுக்கு வீட்டில் உட்காந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. இந்த வீட்டை விட்டே அசையாத சக்தி மாமா எங்க போனாருன்னு மாசக்கணக்கா ஆளையே காணும். பெரிய மாமாவும் பத்தாக்குறைக்கு ஆளையே காணும். உங்க மேல அக்கறை எடுத்து எனக்கு டென்ஷன் தான் ஏறிட்டு இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. டேய், உன்னை யார் அக்கறை எடுக்க சொன்னா? உன் வேலையை மட்டும் பார்க்க வேண்டியதானே? வீடுன்னா ஒருத்தர் அக்கறை எடுக்கணும், அதுக்கு பேர் தான் வீடு, இல்லைன்னா அது ஹாஸ்டல். உங்ககிட்ட இதெல்லாம் பேசி என்னால புரிய வைக்க முடியாதுப்பா. உங்களால ரொம்ப அல்லல் பட்டு போச்சு மனசு. அக்கா சாப்பாடுனால கூட எனக்கு பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட பேசிதான் எனக்கு பிபி ஏறுது. நான் போய் ஒரு காப்பியை போட்டு குடிக்கிறேன். குட் பை. முண்டோ, காப்பியை குடிக்கணும்னு சொல்லு. இதுக்கு இவ்வளவு பெரிய கதையை சொல்லிட்டு இருக்கேன். என் கதிரு, எனக்கு ஏதோ உறுத்தலாவே இருந்துகிட்டு இருக்குடா. அண்ணன் ஏன் இப்படி அவ பரிமாற வர்றப்போ சரின்னு ஒத்துக்கிட்டாரு? குடும்பத்தை விட்டு தள்ளி வைக்கணும் தானே சொன்னாரு. இப்போ அவர் பேசாம இருக்காருன்னா ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். நீ பாத்தியா, அவளும் வந்ததுல இருந்து நக்கலாவே பேசிட்டு இருக்கா. இவரும் பேசாம தானே இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இந்த ராவணன் வந்தாரு, திடீர்னு ஆளை காணோம். அவர் எங்க இருக்காருன்னு கொஞ்சம் போனை போட்டு பாரு. சொல்லுங்க கதிர். சார், எங்க இருக்கிய? அன்னைக்கு ஃபங்க்ஷனை முடிச்சு போனவங்க அப்புறம் ஆளையே காணோம். எங்க போயிட்டிய? என்ன ஆச்சு? நான் இங்க சக்தியை பத்தி விசாரிக்க வந்திருக்கேன் கதிர். அண்ணனுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஏன் கதிர், அந்த ஜனனி வீட்டில் தானே இருக்கா? ஆமா, அவ இங்கே தான் இருக்கா. ஆனா ரொம்ப ஓவரம் பண்ணிட்டு இருக்கா சார். சரி, அதை விடுங்க. இந்த சக்தி பயலை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அந்த சக்தியும் ஜனனியும் ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் என்னன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல கதிர். பட் ஒரு விஷயம், அவ ஏதோ பெருசா பிளான் பண்றா. அங்க உட்காந்துட்டு இங்க எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கா. குடும்பத்தை மொத்தமா காலி பண்ண ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கா அவ. உங்களால முடிஞ்சா அவகிட்ட ஏதாவது விசாரிச்சு பாருங்க. அந்த சக்தியை நான் பாத்துக்கிறேன். அவன் இங்க தான் எங்கேயோ சுத்திட்டு இருக்கான். ஏதோ திட்டத்தோட தான் இருக்கா. ஒன்றும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு எதிராக பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் அவன். அது எனக்கு நல்லா தெரியுது. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் போராடுறேன். கண்டிப்பா விட மாட்டேன். ஆனா அவ விஷயத்த கொஞ்சம் முடிஞ்சா கண்டுபிடிங்க. என்னத்த முடிஞ்சா அவளை எனக்கு உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் பாருங்க. இல்ல அவசரப்படாதீங்க.